விழாவினுடைய முக்கிய கருத்தாக நமக்கு பணிக்கப்பட்டிருக்கிறது. மனித மகத்துவம் அன்னை மரியாள், மானிடத்தின் மகத்துவம் அன்னை மரியாள் என்பது. அடிப்படையில் இதனுடைய துவக்கம் எங்கிருந்து வருகிறது என்றால், அண்மையில் நமது திருத்தந்தை அவர்கள் மன்னிஃபிகா உமானிதாஸ் என்கின்ற தமது முதல் திருமடலில் பிறப்பதாக அதனுடைய முடிவுரையிலிருந்து எழுவதாக நாம் பார்க்கின்றோம். மகத்துவம் என்ன? மகத்துவம் மகத்துவம் என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? பெருமை என்றா, ஒரு சிறப்பு என்றா, அல்லது மேன்மை என்றா? இது வெறுமனே பெருமையோ சிறப்போ மேன்மையோ மட்டுமல்ல. பாராட்டுதற்குரிய ஒரு நபராக நாம் அன்னையை பார்ப்பதில்லை. கொடுத்து வைத்தவள் அன்னை மரியாள் என்று மட்டும் நாம் காண்பதல்ல. போற்றுதற்குரிய சூழ்நிலையினை நமக்கு அன்னை மரியாளை இது சுட்டி காட்டவில்லை. மாறாக இவை அனைத்தினுடைய உச்சமாக உச்சக்கட்ட புகழ்ச்சியாக நம்முடைய பாதுகாவலியாக கொண்டிருக்கின்ற விண்ணேற்பு அன்னை, அவள் மணிமுடி சூட்டம் பெற்ற ஒரு அன்னை என்பதை நமக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டுகின்ற ஒரு சூழலாக நாம் பார்க்கலாம். இதுதான் அவருடைய மகத்துவத்தின் உச்சம். இதை ஒரு சிறிய எடுத்துக்காட்டாக நாம் பார்த்தோம் என்றால், நற்செய்தியிலிருந்தே வானதூதர் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க என்று அவரை வாழ்த்துகின்ற போதே இந்த மகத்துவத்தினுடைய உச்சத்தை அவர் அடைகிறார். இன்று நாம் நற்செய்தியில் வாசிக்க கேட்டது போன்று அவருடைய உறவினராகிய எலிசபெத்து அவரை கண்கின்ற போது, அவருடைய வாழ்த்தை கேட்கின்ற போது, தன்னுடைய வயிற்றில் இருக்கின்ற அந்த குழந்தை அசைவதை, துள்ளி குதிப்பதை உணர்ந்து, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் தகுதி பெற்றது எப்படி, நான் யார் என்று கேட்கின்றார். இதுதான் அந்த மகத்துவத்தினுடைய ஒரு உச்சம். அது மட்டுமல்ல, இவற்றின் எல்லாம் உடைய உச்சமாக தன்னுடைய மகனோடு பயணித்து சிலுவையடியில் அவர் நிற்கின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் அன்பு சீடரை பார்த்து, இதோ உன் தாய் என்று சொல்லுகின்ற போது இந்த மகத்துவத்தினுடைய உச்சத்தை அவர் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். அன்புமிக்கவர்களே, இந்த மகத்துவம் நம்மை எப்படி கடவுளின் பிள்ளைகள் எனும் நிலைக்கு உயர்த்தியது என்பதை இந்த அன்னையினுடைய மகத்துவம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. கடவுளின் பிள்ளை நமக்கு எப்படி இந்த ஒரு நிலை கிடைக்கிறது? நாம் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள், ஆமாம் தானே? ஆமாவா இல்லையா? எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? நாம் எப்படி கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம்? பொதுவாக ஒரு மனித படைப்பின் வழியாக கடவுளுடைய சாயலும் உருவிலும் நாம் படைக்கப்படுகின்ற போது அவருடைய பிள்ளைகளாக நாம் ஏறெடுக்கின்றோம். எல்லோருக்குமே இந்த நிலை கிடைத்திருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்களாகி நமக்கு இந்த நிலை இன்னும் சிறப்பாக எப்படி கிடைக்கப்படுகிறது? நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்பது எப்படி கிடைக்கப்படுகிறது? ஞானஸ்நானம், திருமுழுக்கின் வழியாக. நாம் திருமுழுக்கு பிழாவிட்டால் நம்முடைய அப்பா அம்மாவுடைய பிள்ளைகள் மட்டும்தான். நாம் திருமுழுக்கு பெற்ற ஒரே காரணத்தினாலே கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுகின்றோம். ஆக இன்றைய இரண்டாம் வாசகம் மிக அருமையாக நாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுளுக்குரிய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மிக தெளிவாக நினைவுபடுத்தி, நாம் கடவுளை அப்பா தந்தையே என்று அழைக்க ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறது. வேற யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்? ஆகவே நாம் இந்த அன்னையினுடைய முன்மாதிரியினை பின்பற்றி நடக்கின்ற போது நாமும் அந்த மகத்துவத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பங்கெடுக்க முடியும். இந்த மன்னிஃபிகா உமானிதாஸ் என்ற இந்த திருத்தந்தையினுடைய சுற்றுமடலில் இறுதி பகுதியிலே எண் 231 அதற்கு அடுத்தும் வருகின்ற சூழ்நிலையில் திருத்தந்தை அவர்கள் மிக தெளிவாக இந்த அன்னையினுடைய மகத்துவம் எப்படி வெளிப்படுகிறது,
அது அவருடைய மகனிலிருந்து பிறக்கிறது என்பதை அழகாக எடுத்துச் சொல்லுகிறார்கள். அது அவருக்கு எப்படி கிடைக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தியில் வாசிக்க கேட்டது போல அன்னை மரியாள் ஏற்கனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கருத்தரித்து எலிசபெத் அம்மாளை சந்திக்க செல்கிறார். அப்படி என்றால் கடவுள் மனு உருவு எடுக்கின்றார், மனித உருவினை எடுக்கின்றார். ஆக கடவுளின் மகனே நம்முடைய எளிய பலவீனமான உடல் அமைப்பை ஏற்றுக்கொள்ளுகிறார். நாமெல்லாம் ரொம்ப பலசாலிங்க நடிச்சுக்கிட்டோமா? கிடையாது. வயசாக ஆக எல்லா நோயும் சேர்ந்து அதோட குட்டி போட்டு அழகாக வளர்கிறது. நாம் பலசாலிகள் அல்ல, எல்லா விதத்திலும் பலசாலிகள் அல்ல. நம்மிலும் அந்த ஏழ்மை இருக்கிறது, அந்த பலவீனம் இருக்கிறது. ஆகவே இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை மறுக்காமல் கடவுளின் மகனே இந்த பலவீனத்தையும் ஏற்றுக்கொண்டு நம்மில் ஒருவராக மனு உருவெடுக்கிறார். அப்படி கடவுள் எடுத்த அவரின் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து எடுத்த மனு உருவாகல்தான் அனைத்திற்குமான மையம். அவர் மனு உருவு இருக்கவில்லை என்றால் இன்றைக்கு அன்னையை நாம் புகழ்ந்து அவருடைய மகிமையை நாம் பேச முடியாது. ஆகவே இந்த கடவுளினுடைய உடல் உருவாக்கும் அல்லது உடல் எடுத்தல் என்பது எளிய வலுவற்ற நம்முடைய உடலை தன்னுடைய மனு உருவாக்கத்தால் அவர் எடுக்கின்ற போது மாண்பிழந்த அல்லது பேச்சிழந்த பல சகோதர சகோதரிகளுக்கு ஒரு எழுச்சியை தருவதாக அமைகிறது. அவர் நம்மில் ஒருவராக மாறியது பல பேருக்கு, பேச்சில்லாதவர்களுக்கு அல்லது தன்னுடைய குரலை எடுக்க முடியாதவர்களுக்கு, எளியவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை தருவதாக அமைவதாக அந்த எண் சொல்லுகிறது. இது மட்டுமல்ல, கடவுள் மனு உருவெடுக்கிறார் என்றால் நம்மில் ஒருவராக மாறுகிறார், இம்மானுவேலாக மாறுகிறார். இம்மானுவேல் அப்படின்னா கடவுள் நம்மோடு, கடவுள் என்னோடு, கடவுள் உன்னோடு, கடவுள் நம் ஒவ்வொருவரோடும். அவர் நம்மோடு இருக்கிறார் என்றால் அவர் நமது அருகில் இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். இந்த ஒரு நிலையானது நமக்கு என்னதை எடுத்து சொல்லுகிறது என்றால் கடவுளின் அருகிருப்பு நமக்கு அவருடைய மிகப்பெரிய கொடையாகிய அமைதியை பெற்றுத்தருகிறது. இன்னைக்கு அமைதி இழந்து நிம்மதி இழந்து தூங்க முடியாமல் எத்தனை பேர் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மாத்திரை போட்டு கொண்டு தூங்குகிறார்கள். மாத்திரை போடலான்னா தூக்கம் இல்லை. அன்புமிக்கவர்களே, இது மட்டுமல்ல, வெறும் வெளிப்படையான ஒரு அமைதி அல்ல. கடவுள் நமக்கு கஷ்டத்திலும் நிம்மதியாகவும் திடமாகவும் அவரை மட்டுமே நம்பியும் வாழக்கூடிய அந்த அமைதியை தருகின்றார். அது எப்படி நமக்கு கிடைக்கிறது? அவருடைய மனு உருவாக்கத்தால் நமக்கு கிடைக்கிறது. ஆகவே கடவுளின் அன்பு பிள்ளைகள் என்கின்ற இந்த ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கின்ற போது, நாம் இதை உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற போது, ஏழை எளியோரினுடைய கண்ணீரை கண்டும் வயது முதிர்ந்தோர் அல்லது வலுவற்றோருடைய அந்த இயலாமையை கண்டுணர்ந்து கொள்ளுகின்ற போதும், ஒடுக்கப்பட்டோருடைய பொறுமை அல்லது வாய் திறமையாமையை நாம் உணர்ந்து கொள்ளுகின்ற போதும், தீமைக்கு எதிராக போராடுவோரின் துயர் கண்டு கொள்ளுகின்ற போதும், இதையெல்லாம் கண்டு நாம் நெகிழ்ந்துருகி அவர்கள் அருகில் இருக்கின்ற போதும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்கின்ற உணர்வினை பெறுகின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பங்காளிகளாக நாம் மாறுகின்றோம். ஆக அடுத்த எண்ணானது 243 என்கின்ற மன்னிஃபிகாத் உமானிதாஸ் என்கின்ற அந்த சுற்றுமடலில் அன்னை மரியாளினுடைய மகிழ்ச்சி பெருவெள்ளத்தை பற்றி இன்றைக்கு நமக்கு எடுத்துச் சொல்கிறது. மிக அருமையாக நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியை போன்று அவர் பெருவெள்ளத்தில், மகிழ்ச்சி பெருவெள்ளத்தில் புகழ்ந்து பாடுகின்ற அந்த பாடலானது எதை சொல்லுகிறது? அவரது தற்பெருமையை காட்டுகிறதா? நான் கடவுளுடைய தாயாகிவிட்டேன் அப்படி என்று குதிக்கிறார் அவர்? இல்லை. நாம் முன்னுரையில் அழகாக வாசிக்க கேட்டது போன்று தற்பெருமையை பாடாமல் பிறருக்கு உதவுகின்ற அந்த பிறர் நலச் செயலினை அவர் செய்கின்றார். வயதான தன்னுடைய உறவினரை தேடி ஓடுகின்றார். இதைத்தான் ஆண்டவரனுடைய திட்டமாக நாம் இங்கே வாசிக்க கேட்கின்றோம். அன்புமிக்கவர்களே, தன்னுடைய தற்புகழ்ச்சி செயலாக அதை செய்யாமல் கடவுளை போற்றி புகழ்கின்ற தன்னுடைய ஒரு வாய்ப்பாக அதை எடுத்து செய்கின்றார்.
அவரது இந்த மீட்பு திட்டத்திற்கான தேர்வு என்பது அவருடைய எளிமையான அல்லது இடமே தெரியாத ஒரு இடத்திலிருந்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த ஒரு சிறிய சூழ்நிலையிலிருந்தும் தாட்சியுற்ற அல்லது முகவரி இல்லாதவர்களையும் நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதை மிக தெளிவாக நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. இப்படி அன்னையினுடைய புகழ்ச்சி தன்னை பற்றி பாடாமல் தான் ஏழ்மையிலும் எங்கேயோ காணாமல் போயிருந்த அந்த சூழ்நிலையிலிருந்து கடவுள் என்னை முன்பு கொண்டு வந்தார், என்னை மேலோக்கி விட்டார், அவர் பெயர் வாழ்த்த பெறுவதாக. இன்றைக்கி நமக்கு கொஞ்சம் பணமோ பதவியோ அல்லது ஏதோ ஒரு பொருளோ சொத்தோ கிடச்சிட்டா நாம் எப்படி குதிக்கிறோம். ஆனால் அன்னை அப்படி குதிக்கவில்லை. இவற்றையெல்லாம் தாண்டி அவர் கடவுளின் தாய் என்கின்ற ஒரு பாக்கியத்தை பெற்றவர். ஆனால் அப்படி குதிக்கவில்லை. கடவுள் வாழ்த்த பெறுவராக, அவருடைய பெயர் போற்ற பெறுவதாக என்பதை மிக தெளிவாக தன்னுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவராக, உணர்ந்தவராக அதை மகிழ்ந்து பாடுகின்றார். அவரை சுற்றி அவர் பாடுகின்ற போது அவரை சுற்றி இருந்த சமூக, பொருளாதார, அரசியல் சூழ்நிலை எதுவும் மாறவில்லை. ஆனால் அவருக்குள் எல்லாம் மாறிவிட்டது. அன்னை மரியாளின் இதயத்திற்குள் எல்லாமே மாறிவிட்டது. இன்றைக்கு அதைத்தான் இன்றைக்கு அவர் மகிழ்ச்சியோடு பாடுகின்றார். ஏற்கனவே கடவுள் அவர் மாற்றிவிட்டார். வலிய கரம், தோல் வலிமையினால் கடவுள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டார். செருக்குற்றோரை சிதறடிக்கின்றார், வலியோரை தூக்கி எறிகின்றார் என்பதை தன்னுடைய உள்ளத்தில் அவர் ஏற்கனவே உணர்ந்து விட்டார். ஆகவே எவ்வளவு காலமானாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது என்பதை மிக தெளிவாக சொல்லிவிடுகிறார். இப்படி இருக்கின்ற போது அன்னை மரியாள் இதை பாடுகின்ற போது அவரை சுற்றி இருக்கின்ற சூழ்நிலை மாறவில்லை. ஆனால் அவருக்குள் எல்லாம் மாற்றம் பெறுகிறது. இன்னைக்கு நம்முடைய திருவிழாவுக்காக நாம் கொடியேற்றுகின்ற போது இந்த 9 நாள் நவநாட்களிலோ அல்லது திருவிழா காணுகின்ற போதோ நம்மை சுற்றி இருக்கின்ற உலகமோ அல்லது நம்மை சுற்றி இருக்கின்ற ஊரோ மொத்தமாக மாறிப்போவதில்லை. ஆனால் நமக்குள் இந்த பக்தியோடு அன்னையினுடைய திருவுருவம் தாங்கி அந்த கொடியினை ஏற்றுக்கொண்டு ஜெபமாலை ஜெபித்து கொண்டு மழையை வரவேற்பதற்காக நாம் காத்து கொண்டிருந்து செய்த ஜெபமானது நமக்குள் என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது? நான் அந்த திருவிழாவின் நாளில் எதை உணரப்போகிறேன்? என்னுடைய பார்வை, நான் பார்க்கின்ற விதம், என்னுடைய உறவு நிலை, என்னுடைய நம்பிக்கையின் ஆழம் எவ்வளவாக இருக்க போகிறது? இதைத்தான் அன்னை மரியாளினுடைய மகத்துவம் நமக்கு எடுத்துச் சொல்வதாக இருக்கிறது. இதைத்தான் நாம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு 10 நிமிஷம் சாமியார் வந்து லபலபன் பேசிட்டு போயிடுவார், ஆனால் நமக்கு திருவிழா முடிஞ்சிரும் என்பது அல்ல. அன்புமிக்கவர்களே, அன்னை மரியாளின் பெயரை தாங்கிய, அவரது உருவம் தாங்கிய இந்த கத்தீட்ரல் மேற்றாசன திருப்பலியிலே அல்லது பேராலயத்தில் இருந்து கொண்டு திருவிழா கொண்டாடுகின்ற நமக்கு திருவிழா காணுகின்ற அன்று எந்த ஒரு மாற்று நிலை ஏற்பட போகிறது என்பதை நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இது படிப்படியாக மெருகேற வேண்டும். இந்த 9 நவநாட்களில் நாம் செய்கின்ற ஜபங்களும் நவநாள் பக்தி முயற்சிகளும் நமக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த மாற்றத்திற்கு ஒரு உந்து சக்தியாக ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதியாகிய இன்று ஆண்டவருடைய உருமாற்ற பெருவிழாவை நாம் சிறப்பிக்கின்றோம். ஆனால் நமக்கு கொடியேற்ற நாள் அப்படின்றதுனால அதை நாம் தவிர்க்கின்றோம். அன்புமிக்கவர்களே, 2 காரியத்தால் மட்டுமே இந்த உருமாற்றமும் அன்னை மரியாளுடைய இந்த கொடியேற்ற நினைவு நாளும் நமக்கு அர்த்தம் தருவதாக பார்க்கிறேன். கிறிஸ்துவனுடைய ஒளி என்கின்ற மறைப்பொருள் ஆண்டவருடைய உருமாற்ற நிகழ்வில் நமக்கு வெளிப்படுத்துகிறது. கடவுளின் திட்டத்திற்கு 2 பேருமே உடன்படுகிறார்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அன்னை மரியாளும். ஆகவே அன்னை மரியாள் தான் முதன் நபராக கிறிஸ்துவின் ஒளியை பிரதிபலிக்கிறார். எல்லா நிகழ்வுகளையும் மனதில் இருத்தி உயிர்ப்பு என்னும் மாட்சியை முன்பே அவர் எதிர்நோக்கி இருக்கின்றார். ஆகவே இதை நாம் உணர்ந்து இந்த நாளில் ஆண்டவரின் அருள் கேட்போம். நாம் நம்முடைய மகத்துவத்தில் எப்படி விழ முடியும் என்பதை இன்றைய முதல் வாசகம் மிக அழகாக எடுத்துச் சொல்லுகிறது. அதை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்ட சூழ்நிலை என்ன? ஆண்டவர் பாவ சூழ்நிலைக்கு அடுத்ததாக
ஆதாம் மற்றும் ஏவாளை சந்திக்க வருகிறார்கள். சந்திக்க வருகின்ற போது என்ன நிகழ்கிறது? ஆண்டவர் கேட்கிறார், நீ எங்கே இருக்கிறாய்? நான் ஆடை இல்லாமல் இருக்கிறேன், ஒளிந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ ஆடையின்றி இருப்பது என்பது நம்முடைய மகத்துவத்தை நாம் இழப்பது. நம்முடைய பாவ சூழ்நிலையினால் நம்முடைய அன்பிலிருந்து நாம் நம்மளையே தூக்கி போட்டுக்கொள்வது. இந்த இடத்தில் நாம் கவனமாக இருப்பது என்னவென்றால், அன்புமிக்கவர்களே, சாத்தான் அல்லது தீமை நம்மை விழச் செய்கின்ற சூழ்நிலையில் இதான் இருக்கிறது. சிங்கத்தை போன்று, கர்ஜிக்கின்ற சிங்கத்தை போன்று நமது வாயில் அருகில் அது இருக்கின்றது, நம்மை விழுங்குவதற்காக. நம்முடைய சக்தியிலோ நம்முடைய பலத்திலோ நம்மை அது வீழ்த்துவதல்ல, நம்முடைய பலவீனத்தில்தான். ஒரு சிறிய பழம் பாவத்தை செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளிவிடுகிறது. சாப்பிட்ற ஆசை தான், ஒரு சின்ன பழம்தான், ஆனால் அதிலே விழுந்தாச்சு. ஆகவே நாம் நம்முடைய மாண்பை இழக்கக்கூடிய இடம் நம்முடைய பலம் அல்ல, நம்முடைய பலவீனம். ஆகவே அன்புமிக்கவர்களே, இந்த நாளில் அன்னைக்காக கொடியேற்றி அவரை வணக்கம் செய்து அவருடைய மகத்துவத்தை சிந்திக்கின்ற இந்த நாளில் நம்முடைய பலவீனங்கள் என்ன, உண்மையிலேயே நம்முடைய பலவீனங்கள் என்ன என்பதை நினைத்து இந்த பீடத்தில் அதை நாம் அர்ப்பணிப்போம். நம்முடைய பலங்களை நினைத்து நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. நம்முடைய பலவீனங்கள் என்ன? நான் அடுத்தவரை குறை சொல்லுகிறேனா? எனக்குரியதை நான் முடிந்தவரை பகிர முடியாமல் இருக்கிறேனா? அல்லது எல்லா சூழ்நிலைகளிலும் குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறேனா? அடுத்தவருடைய வாழ்வை நான் சீரழித்து கொண்டிருக்கிறேனா என்பதை யோசித்து பார்த்து அதை கடவுளிடம் அர்ப்பணிப்போம். ஆசையோடும் அன்போடும் அதை இறைவன் ஏற்றுக்கொள்வார். அன்னையினுடைய பரிந்துரையினால் நம் அனைவருக்கும் ஒரு புது மாற்றமும் ஒரு புது மாண்பும் கிடைக்கப்பட இந்த நவ நாட்களில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமேன்.